அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரம பிரார்த்தனை கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்திற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கிய காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நாளையும் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நாடு முழுவதிலும் இருந்து 3000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். இக்கூட்டத்தில் பங்கேற்க சென்ற காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரத்துக்கு சபர்மதி ஆசிரமத்தில் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது வெயிலின் காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு திடீரென மயங்கி விழுந்தார். அவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தூக்கிச் சென்று ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். गाड़ी में एसी पर चालू कर दो फास्ट वाला, एसी में ठंडा हो जाएगा ना। சபர்மதி ஆசிரமத்தில் திறந்த வெளியில் பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்ற போது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வெயில் கொளுத்தியது. இதனால் 75 வயதான ப. சிதம்பரம் உடல் சோர்வாக காணப்பட்டார். அவர் மயங்கி விழுந்ததை அடுத்து அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ப. சிதம்பரம் நலமுடன் இருப்பதாக அவரது மகனும் காங்கிரஸ் எம்பியுமான கார்த்தி சிதம்பரம் தகவல் தெரிவித்துள்ளார்.